பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ள மத்திய நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்த மிகுந்த சாதகமான நாடு என்ற அந்தஸ்து ரத்து செய்யப்படுவதாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பிரதமரின் இல்லத்தில் பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டம் இன்று காலை நடைபெற்றது. அதில் பாதுகாப்பு படை வீரர்கள் மீது நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதியமைச்சர் அருண் ஜேட்லி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன், தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஆகியோருடன் பிரதமர் மோடி ஆலோசனை நடத்தினார். கூட்டம் முடிவடைந்த பிறகு அமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த அருண் ஜேட்லி, பயங்கரவாத தாக்குதலுக்கு துணை போனவர்களுக்கு பெரும் விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்தார். இந்த சம்பவத்தில் பாகிஸ்தானுக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக குறிப்பிட்ட அவர், பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டிருந்த சாதகமான நாடு என்ற அந்தஸ்தை இந்தியா பறித்துள்ளதாக தெரிவித்தார். இதேபோல் சர்வதேச சமூகத்தில் பாகிஸ்தானை தனிமைப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் அருண் ஜேட்லி கூறினார். The Ministry of External Affairs in due course will continue to keep you informed with regard to the steps that it is taking. The most favoured nation status which had been granted to Pakistan stands withdrawn. The Ministry of Commerce will issue the necessary communications in this regard. ஜம்மு காஷ்மீரில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் மிகவும் வெறுக்கத்தக்க சம்பவம் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லியில் முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்குடன் இணைந்து செய்தியாளர்களை சந்தித்த ராகுல் காந்தி, நம் நாட்டை பிளவுபடுத்தவே பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் அவர்களின் எண்ணம் எந்நாளும் நிறைவேறாது என்றும் குறிப்பிட்டார். அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து எதிர்க்கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை நடத்தவில்லை என குறிப்பிட்ட அவர், இந்த விவகாரத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் நாட்டு மக்களும் மத்திய அரசுக்கு உறுதுணையாக நிற்பதாகவும் சுட்டிக்காட்டினார்.